பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 115வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களுக்கு துணையா இருக்கேன், நான் கேடகமா இருக்கேன், நான் பக்கபலமா இருக்கேன். நீங்க பயப்படாதீங்க, நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. நீங்க எனக்கு பயப்படுற பிள்ளையா மட்டும் இருங்க, என்னை நம்புங்க. உங்க பிரச்சனையை நான் பார்த்துப்பேன், உங்க சூழ்நிலையை பார்த்துப்பேன். நீங்க எந்த காரியத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க அந்த பயத்துல நான் உங்களை விட்டு போக்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பயந்துகிட்டே இருக்கீங்க. எக்ஸாம்ஸ்ல தோத்து போயிட்டீங்க, உங்க லைஃப்ல தோத்து போயிட்டீங்க, படிப்புல தோத்துட்டீங்க, வாழ்க்கையில தோத்துட்டீங்க, எல்லாத்துலயுமே தோத்துட்டீங்க. தோத்து போயிட்டு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க தோத்துதான் போனீங்க, நீங்க உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கல. உங்களுக்கு அடுத்த ஒரு எதிர்காலம் இருக்கு, அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு, அடுத்து உங்களுக்கு அடுத்த சான்ஸ்ல ஏசப்ப உங்களை உயர்த்துவாருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து கொள்ற ஒரு வாழ்க்கையை மட்டும்தாங்க வாழணும். ஏசப்பாக்கு பயந்து இந்த நான் பாவம் பண்ண மாட்டேன், இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்க அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கீங்களா? நீங்க அப்படி இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவாருங்க. ஆடு மேய்க்கிற தாவீது தாங்க நாட்டுக்கு ராஜா வைக்கப்பட்டாரு. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத நிலைமையில நீங்க இருக்கலாங்க. ஆனா கண்டிப்பா கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை உயர்த்த வடிக்க அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க, பயந்து வாழுங்க. ஏசப்பாக்கு பிடிக்காத சொல்லி சில பாவங்களை விட்டு விலகி பாருங்களேன். கண்டிப்பா அற்புதங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய பாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.